திருப்பரங்குன்றம் சர்வே கல்லும் சனாதன சதியும் என்ற தலைப்பில் வாய்ஸ் ஆஃப் டிஎன் ஒருங்கிணைக்கும் சிறப்பு கருத்தரங்கம் புதுகை பூபாலம் தோழர்களின் கலை நிகழ்ச்சியுடன் தோழர்கள் மருதையன், வாஞ்சிநாதன் ஆகியோர் சிறப்புரையாற்றுகின்றனர். ஒருங்கிணைப்பு இந்திரகுமார் தேரடி. டிசம்பர் 10 புதன்கிழமை மாலை 6 மணிக்கு கோடம்பாக்கம் படைப்பு அரங்கில். அனுமதி இலவசம். அனைவரும் வருக. இவன் எச்ராஜான்னு ஒரு ஆளு கோர்ட்டாவது மயிராதுன்னா நேத்து நான் சொல்றான், மாவட்ட ஆட்சியர் கொடுத்த உத்தரவு வந்து என் செருப்புக்கு சமான்றான். அவனை செருப்பால் அடிச்சு ரிமாண்ட் பண்ணிருக்கணுமா இல்லையா? எவன் எப்ப சாவான்னு தெரியல. ஆனா நல்லவெல்லாம் சாவறான்ற சொல்லுவாங்க, நல்லவெல்லாம் சாவறான்டா, இது மாதிரி எல்லாம் கிடக்குறான்னு பாருன்ற மாதிரி இந்த மாதிரி எச்ராஜா சீமானு பல்வேறு தலைவலி இந்த நாட்டுல. நான் தான் ரவுடி மாதிரி நான் தான் நீதிபதின்ற ஒரு தலகானம் இருக்குது. அந்த ஆளுக்கு ஆய்வு பண்ணாராம், தீபம் ஏத்தலாமா, 6 மணிக்கு தீபத்தை ஏத்தணுமா, 6:05க்கு பதில் சொல்லணுமா. நேடா இது என்ன தீர்ப்ப அவர் சொல்றாரு சாமிநாதன். நம்ம வீட்டு வேலைக்காரனா எல்லாம் என்ன நடக்குது இந்த நாட்டு? நாடு சுதந்திர நாடு தானே இது. இந்திய அரசு சட்டம் கொப்போட சொத்தா? தீபம் ஏத்தனா ஏத்தலாம் என்ன இவ்வளவு விஞ்ஞானம் வந்து போய் கிடக்குது. வெள்ளைக்காரன் சிரிக்கிறான்டா, கேவலமா இருக்குது. நான் என் காசே பெரிய விலைக்கு போட்டுறேன், அது திருப்பரங்குன்றத்துக்கே வெளிச்சமா இருக்குன்றான். அவ்வளவு விஞ்ஞானம் வந்து போயிது. அங்க போய் ஒன்று விலைக்கு ஒரு பிரச்சனையா? நீ அந்த பழைய காலத்து டப்பாக்கெல்லாம் தீங்க வரக்கூடாது. நீ முதல் நீதிபதிக்கே தகுதி இல்லாத ஆள். நீ உன் பட்டையும் கோட்டையும் உன்னை பார்த்தாலே எவன் வந்து வழக்கு போடுவான்? இஸ்லாமிய உன்ட்ட வழக்கு தொடுப்பு நிற்பானா? கிறிஸ்தவர் நிற்பாங்களா? மற்ற சமூகத்தின் ஏதாவது நிற்பாங்களா? உன்னை பார்த்தாலே தெரியுது நீ சங்கின்னு. ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் பதவி விலகிடு. உன்னை விளக்க மாட்டாங்களே தெரியும். ஏன்னா விளக்க மாறு பூரா மேலே கொண்ட உனக்கு எப்படி விளக்குவான்? நீ அவனை ஒரே ஆள் தான், அவனோட ஏஜென்ட் தான். நீ நேரம் மூடி வந்தா கூட உன் காலில் தான் விழுவான். ஏன்னா காலில் விடுற கலாச்சாரத்தை வச்சுக்கிறவன் நீ தான். இதுக்கு முன்னாடி பாபர் மஸ்ஜித்னு ஒரு இடிப்பு வழக்கில் சந்திர சூட்னாங்களா, அந்த ஒரு மாதிரி ரொம்ப பெரிய ஆள் நினைச்சிருந்தோம். சந்திர சூட்ரா வந்தாலே கம்பீரமா கொடுப்பாங்க. அவன் சொன்னான் பாருங்க ஒரு தீர்ப்பு. ராமரே கனவுல வந்தாராம். என்னடா ராமர் கனவுல வந்தாரு, குஷ்பு கனவுல வந்துச்சு. கனவு நியாயமா இது? எடப்பாடி ஏன் கோர்ட்டு சொன்னதை செய்ய வேண்டியதானே அப்படின்னு அந்த தான் சொல்றான்னு பார்த்தா வரிசையா வரான் கீவு கட்டின்னு. ஏன்னு அந்த மாம்பழம் கொய்யாப்பழம் இந்த மாதிரி அமைப்பு வச்சுக்கிறோம் பூரா அவனே இதே சொல்றான். இதுல வர சமூக நீதி நாயகன் அவனே சொல்லிடுறான். எனக்கு தெரிஞ்சு எப்போதும் பொய் சொல்ற ஒருத்தன் இப்ப உண்மையை சொல்லிடுறான். அந்த இதுல சீமான ஒருத்தவன் எப்ப பார்த்தாலும் பொய்யா சொல்லுவான். இந்த பிரச்சனை வந்து உண்மையை சொல்லிட்டு போயிடான். இப்ப என்ன இங்க வந்து நம்ம யாராட்டம் மல்லடிக்குது வாரம் ஒரு பிரச்சனையா? இவன் மாடு இந்த மாதிரி நெய் நெருப்பு ஏத்து விளக்கு ஏத்து விடுவது என்னடா? ஏண்டா நம்ம மனுஷனானா நீங்க? மக்கள் பிரச்சனை பேசவே மாட்டீங்களா? பசு மாடு பிரச்சனை அது இருந்தா என்ன இல்ல வாய்க்கு போட்டு பீஃபா சாப்பிட வேண்டியதான். சரி, இந்த RSS இருக்குது. என்னைக்காவது இந்த சுதந்திர இந்தியாவில் ஏதாவது நீ எடுத்து புடுங்கி போட்ட ஆணி ஒன்னாதுனால ஒன்றும் கிடையாது. நீ புடுங்கிட்டு போனா வீணா போன ஆணின்ற மாதிரி அவரா சாவு கடந்த காந்தியை நீயே சுட்டு விட்டுருந்தா அவரு ஒரு 6 செத்து போயிருப்பாரு. இவன் சுட்டான். உங்களுக்கு வந்து ஏற்கனவே செருப்படியை தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் அரசு கொடுத்துருக்குது. நீ எவ்வளவு பேர் அப்பாட்டக்கிறாலும் இரு, நான் உனக்கு திருப்பி நான் உங்களுக்கு சம்பவம் பண்றேன் பாரு சொல்லிட்டு நீ 6:05 6:10 எல்லாம் எடுபடாது. நான் சொல்றது தாண்டான்றத அதை நிலைநாட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசுக்கு முதல்ல ஒரு நன்றியும் அந்த ஒழுங்குபடுத்திய காவல்துறைக்கு ஒரு நன்றி நம்ம சொல்லியே ஆகும். இன்றைக்கு இந்த செய்தி திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த கலவர சூழல் தமிழ்நாடு அறியும். அறியாமலாம் இருக்க முடியாது. 2 பேரும் அறியாமல் இருக்காங்கன்னா ஒன்று மனநோயாளியாக இருப்பான், இல்லை அந்த மனநோயாளியாகவே இருக்கிற தற்கூரி கழகமாக இருக்கும். நான் ஒரு இடத்துல வாயை திறக்கலை தமிழ்நாட்டில். சாதாரண கேள்வியும் கூட பேசிக்கிறாங்க. ஏண்டி அம்மா இந்த இதை இப்போ தமிழ்நாடு அரசு தீபம் ஏற்ற உள்ளையாடி அம்மா உடனே அது எதிர்க்கிற அம்மா என்ன சொல்லுது, எப்போதும் இடத்த விட்டுட்டு அவன் என்ன பூசா ஏசனா எப்படி விடுவான் அப்படி நடக்கலாம். இந்த பேச்சுவார்த்தை தமிழ்நாடு முழுக்கவோ இன்றைக்கி இந்திய அளவில் நாடாளுமன்றத்தில் இன்றைக்கி திமுக எம்பிக்கெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எதை பற்றியுமே கவலைப்படாமல் இன்றைக்கு பார்ப்பன பயங்கரவாதம் என்பது மோடி என்கிற ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இந்திய சூழல் என்பது இந்த 10% ஆடு மாடியில் ஓட்டு வந்த இந்த பார்ப்பன கூட்டத்திற்கானவே இந்த நாடு அவன் எது சொல்கிறேன்னா அது நடக்கணும் அப்படின்ற சூழலே இந்த இந்திய சமூகத்தை மாற்ற நினைக்கிறார்கள். அப்படி தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து தீபத்தை ஏற்றணும். நாங்கள் பெரியார் ஸ்டாடி படியில் ஏன்டா கொண்டு நெய்யை வீணாக்குறீங்க, கொண்டு நெய்யை தோசை ஊற்றி சாப்பிட்ற நெய் ஏன்டா ஏற்றி ஊட்டி வீணாக்குறீங்கன்னு தான் எங்களோட பாடலாம். சாதி ஒழியணும், மதம் ஒழியணும், கடவுளின் பேரார்கள் அந்த 10 பிரச்சனைலாம் தகர்த்திறேன்னு தான் எங்களுடைய பணியே. ஆனாலும் கூட சாதியின் பேரில் ஆதிக்கம், மதத்தின் பேரில் ஆதிக்கம், கடவுள் பேரில் ஆதிக்கம் என்பது அந்த ஆதிக்கம் செலுத்துவதற்கு எதிராகவும் அடிமைப்பட்டு ஆதரவாக நிற்க வேண்டிய பொறுப்பு அதை பெரியாருடைய தொண்டர்களுடைய பொறுப்பு. அந்த அடிப்படையில் தான் இதை வந்து அங்கே இருக்கிற இஸ்லாமியர்களை எதிர்க்க வேண்டும் என்ற திட்டமிட்டு அந்த கலவரத்தை ஏற்படுத்த நினைக்கிற பார்ப்பன பயங்கரவாதத்தின் எடுபடியாக இருக்கக்கூடிய அடியாட்களாக இருக்கக்கூடிய RSS கூட்டம், இந்து முன்னணி கூட்டம் இது செய்த ஒரு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அது அந்த சாமிநாதன் ஜி.ஆர். சாமிநாதன் தொடர்ச்சியாக ஒரு சிக்கலில் எப்போதும் ஒரு பேர் வந்துகிட்டே இருக்குது. நான் தான் ரவுடின்ற மாதிரி நான் தான் நீதிபதின்ற ஒரு தலகானம் இருக்குது. அந்த ஆளுக்கு ஆய்வு பண்ணாராம், தீபம் ஏற்றலாமா.
அது மாதிரி அவர் தீர்ப்பு எல்லாமே வந்து மனு தர்மத்தின் அடிப்படையில் அந்த பார்ப்பனியத்தின் சிந்தனை அடிப்படையிலேயே தீர்ப்பை கொடுக்குறான். ஏற்கனவே வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களை மிரட்டியது, அது நீதிபதினாலே எதிர்த்து பேசக்கூடாது, அவர் சொல்கிறது தான். ஆய்வு பண்ணுங்கன்ற 6 மணிக்கு தீபத்தை ஏற்றணுமா, 6:05க்கு பதில் சொல்லணுமா. என்னடா இது, என்ன தீர்ப்பை அவர் சொல்கிறாரு சாமிநாதன். நம்ம வீட்டு வேலைக்காரனா எல்லாம் மக்களுடைய வரிப்பணம் தான் உனக்கு சம்பளம். நீ நீதிபதி என்ன, நீ பெரிய டாட்டா இதெல்லாம் கிடையாது. நீ மக்கள் வரிப்பணத்தில் வாங்கக்கூடிய சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு மக்களுக்கான ஏஜெண்ட், அவ்வளோதான் நீதிபதினா. வானத்துலேருந்து குதிச்செல்லாம் கிடையாது. எது பேசினாலும் வந்து கோர்ட் அவமதிப்பாடும். ஏய், சட்டத்தை நடு ரோட்டில் போட்டு கொளுத்தின பெரியார் தோன்றனாங்க, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, நீ நினச்சிக்க வேண்டியதான். ஆனால் இந்திய அரசியல் ஜாதியை பார்க்குற இந்திய அரசு தடை கொளுத்துன்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க வந்து தேடி போய் கொளுத்துறேன்னா காவல்துறை இன்னும் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறீங்க, எங்களை கைது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தேடி போய் கைதாகி உள்ளே 18 பேர் வீரச்சாவை தழுவிய ஒரு பெரியார் இயக்கம் தொண்டர்களோட தொண்டல் தான் நாங்கள். இப்போ சாமிநாதன் என்பது நீங்கள் வந்து இந்த மாதிரியான போக்கை தொடர்ச்சியாக கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரியான நடவடிக்கைகளை பெரியார் தொண்டர்களை வந்து நாங்கள் நடத்துவோம். உங்கள் ஜனநாயக முறையில் உங்கள்கிட்ட வந்து மக்கள்கிட்ட வந்து பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக மேற்கொள்வோம். அதுக்கும் பார்ப்பனியம் அடங்கவில்லை என்று சொன்னால், ஏதோ சென்னையில் உட்காந்துறாங்க, பூணில் அறுத்த வழக்கெல்லாம் வாங்கினவங்களாம் எதிர்க்க உட்காந்துறாங்க. இங்கே நீ முதல் சாமிநாதன்றது ஒரு நீதிபதினா ஒரு பிரச்சனைகளை ஆய்வு செய்து தீர்ப்பு சொல்கிறது தான் நீதிபதியோட வேலையாக இருக்கணும். 2 பக்கத்தோட விவாதத்தை ஆய்வு செய்யணும். நீ வந்தாலே ஒரே பக்கம் வந்தாலே அதான்டா இவன் நம்மாள்றான், இந்த நம்ம டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நம்ம டாக்டர் கொஞ்சம் கம்மி காசில் செஞ்சுட்டு வர்றான்ற மாதிரி நம்ம டாக்டர் அவர் நம்ம நீதிபதிரா போனால் நம்ம பக்கம் தான்டா நிற்கின்னு ஒரு முடிவு வந்துட்டான் சங்கிலாம். இந்த ஆள் எப்போ உட்காரனா அப்போலாம் போய் இந்த மக்கள் விரோத பிரச்சனையில் கொண்டு போகிறது தான் அதுக்கான தீர்ப்பு அவன் கொடுக்கறதுமா வேலையாகவே இருக்குது. சரி, இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு வழக்கை கொடுத்து, அவர் மேலே ஒரு புகாரை கொடுத்து 2 நீதிபதி விசாரிக்கிறான்னா அவன் இதோட மோசமான இருக்குது, அவரே விசாரிப்பாருன்றான். அதையாண்டா ஓண்ட சொல்கிறேன் நாங்கள். திருட்டு பையன்ட்டு சாவியை கொடுக்குற மாதிரி என்ன இது, அநியாயமாக இல்லை இது? நான் ஓண்ட தானே கொடுக்குறேன், வந்து விசாரிச்சு சொல்லுங்கள், ஒரு நீதி வேணுங்க எங்களுக்குன்னா. அது ரைட்டு, அவர் சொன்னதெல்லாம் கரெக்டாக தான், நீயே விசாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுப்பாரா. மறுபடியும் நம்மளாவே அங்கே போய் நிற்கணுமா? அவர் உடனே கோர்ட் அவமதிப்புன்னு சொல்லுவாராம். என்ன நடக்குது இந்த நாட்டு? நாடு சுதந்திர நாடு தானே இது. இந்திய அரசு சட்டம் உங்கள் அப்பனோட சொத்தா? எல்லாருக்கும் சமமானது இந்திய அரசு சட்டம். நீ அதை கடைப்பிடித்தும் கிடையாது. அதை கடைப்பிடிச்சா கூட நாயின்னு சொல்லுவோம். என் நாயத்தின் பக்கத்து தான் எங்களோட வேலை. அதுவும் கிடையாது. நீ அந்த பழைய காலத்து டப்பாக்கெல்லாம் தீங்க வரக்கூடாது. நீ முதல் நீதிபதிக்கே தகுதி இல்லாத ஆள். நீ உன் பட்டையும் கொட்டையும் உன்னை பார்த்தாலே எவன் வந்து வழக்கு போடுவான்? இஸ்லாமிய உன்ட்ட வழக்கு தொடுப்பு நிற்பானா? கிறிஸ்தவர் நிற்பாங்களா? மற்ற சமூகத்தில் ஏதாவது நிற்பாங்களா? உன்னை பார்த்தாலே தெரியுது நீ சங்கின்னு. அதனால் இந்த போக்கை வந்து நீதிபதி உயர் நீதிமன்றம் அது முன்னெடுக்கணும். இது கொடுத்து புகாரை கொடுத்து தான் சொல்கிறாங்க. நம்ம அண்ணன் கூட அந்த வழக்கு போட்டு தான் சொல்கிறாங்க. இதுக்கு நீதி கிடைக்குமானா கிடைக்காது. அப்படிலாம் இங்கே வந்து நீதிலாம் கிடைக்கிற தன்மை மாறி போச்சு. ஏன்னா ஒன்றிய ஆட்சியில் இருக்கிறது இந்த நீதிபதி அப்படின்னாலே இன்றைக்கு வந்து அடுத்த ஆளுநர் பதவிக்கான ஒரு பயிற்சி வகுப்பு மாதிரி மாறி போச்சு. இதுக்கு முன்னாடி பாபர் மசூதின்னு ஒரு இடிப்பு வழக்கில் சந்திர சூட்னாங்களா, அந்த ஒரு மாதிரி ரொம்ப பெரிய ஆள் நினச்சிருந்தோம். சந்திர சூட்ரா வந்தாலே கம்பீரமாக கொடுப்பாங்க. அவன் சொன்னான் பாருங்க ஒரு தீர்ப்பை, ராமரே கனவுல வந்தாராம். என்னடா ராமர் கனவுல வந்தார், குஷ்பு கனவுல வந்துச்சுன்னு கனவு நியாயமா இது? இது கனவுல வந்து சொல்கிற தீர்ப்பா இது? இதுக்காக வந்து உங்களுக்கு வந்து இந்திய அரசியல் சட்டத்தை அது இந்திய அரசு நிர்ணயம் பண்ணாங்க. அது அம்பேத்கர் சொன்னார், நான் இந்திய அரசியல் சட்டத்தை நான் எழுதுகிறேன், இது மக்களுக்கு சரியாக இருந்தால் கொளுத்துறாள் நானாகவே இருப்பேன்னு சொன்னார். பெரியார் கொளுத்தி காட்டினார். அப்போ திருப்பி இந்திய சட்டத்தை கொளுத்துறாளாவே எங்களை வச்சிடாதீங்க. இதுதான் நாங்கள் சொல்ல வர செய்தி. தமிழ்நாடு பெரியார் நாடு. உங்களுக்கு வந்து ஏற்கனவே செருப்படியை தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் அரசு கொடுத்துருக்குது. நீ எவ்வளோ பேர் அப்பாட்டக்கிறாலும் இரு, நான் உனக்கு திருப்பி நான் உங்களுக்கு சம்பவம் பண்ணுறேன் பாரு சொல்லிட்டு நீ 6:05 6:10 அதெல்லாம் எடுபடாது. நான் சொல்கிறது தாண்டான்றதை அதை நிலைநாட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசுக்கு முதல்ல ஒரு நன்றியும் அந்த ஒழுங்குபடுத்திய காவல்துறைக்கும் ஒரு நன்றி நம்ம சொல்லியே ஆகும். ஏன்னா எப்பவுமே காவல்துறை வந்து ஒரு பக்கமாக தான் நிற்பாங்க. அது காவியா காக்கியான்னு தெரியாமலே இருந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே இருந்த நம்ம ஆள் டெக்பாடி அரசு அது மாதிரி மாற்றிச்சு. வேறு வழியில் இப்போ பாருங்க, ஒரு அந்த எடப்பாடி ஏன் கோர்ட்டு சொன்னதை செய்ய வேண்டியதானே அப்படின்றான். சரி, அந்த ஆள் தான் சொல்கிறான்னு பார்த்தா வரிசையாக வரான் கீவு கட்டின்னு. ஏற்கனவே அந்த மாம்பழம் கொய்யாப்பழம் இந்த மாதிரி அமைப்பு வச்சுக்கிறோம் பூரா அவனும் இதே சொல்கிறான். இதில் வர சமூக நீதி நாயகன் அவனே சொல்லிக்கிறான். அவனும் பெரியார் படத்தை போடுறான், நம்மளும் பெரியார் படத்தை போட்டுக்கிறான். அவனும் திராவிட கட்சினா நம்மளும் திராவிட கட்சின்றான். எனக்கு தெரிஞ்சு எப்போதும் பொய் சொல்கிற ஒருத்தவன் இப்போ உண்மையை சொல்லிக்கிறான். அந்த இதில் சீமான ஒருத்தவன் எப்போ பார்த்தாலும் பொய்யா சொல்லுவான். இந்த பிரச்சனை வந்து உண்மையை சொல்லிட்டு போயிடறான். இப்போ என்ன இந்த வந்து நம்ம யாராட்டம் மல்லடிக்குது வாரம் ஒரு பிரச்சனையா?
நீட் தேர்வு ஒன்று தேசிய கல்வியோ புதிய கல்வி கொல்லியோ அந்த இந்த திட்டம் இந்த திட்டம் ஒரு திட்டத்துக்கு போராடினே இருக்கிறோம். இப்படி ஒரு 2 ஏழை விட மல்லடிக்க வேண்டியதாக இருக்குது. நாங்கள் ஒரு கடவுள் மறுப்பாலாம், ஆனால் கடவுளை கும்பிடுறவங்கள பிரச்சனைன்ற பாது இந்த அரசு வந்து நிற்கிறதில்ல, பெரியார் தொண்டர்களாக நிற்போம். அந்த அடிப்படையில் தான் இஸ்லாமியர்கள் மீது திட்டமிட்டு தாக்குதல் நடத்த வேண்டும், அவங்கள வந்து இந்த நாட்டிலேருந்து அப்புறப்படுத்த வேண்டுன்றது பார்ப்பனத்தோட திட்டம். சரி, இந்த ஆர்எஸ்எஸ் இருக்குது, என்னைக்காவது இந்த சுதந்திர இந்தியாவில் ஏதாவது நீ எடுத்து பிடிங்கி போட்ட ஆணி ஒன்றாதுனால ஒன்றும் கிடையாது, நீ பிடுங்கிட்டு போனால் வீணாக போன ஆணின்ற மாதிரி அவராக சாவு கடந்த காந்தியை நீயே சுட்டு போட்ட விட்டுருந்தா அவரும் ஒரு 6 செத்து போயிருப்பாரு. இவன் சுட்டான், அவரும் ராம் ராம்னார், இவரும் ராம் ராம் தான்வான். அந்த ராம் ராம்னு சொல்கிறப்ப என்ன ஆகி போச்சுன்னா 2 கேள்வியை கேட்டார் எதிர்க்க, மணியாற்ற வேலையை பார்க்க வேண்டியது உனக்கு ஏன்டா இந்த வேலைலான்னாரு நீதிமன்றத்தில். அதனால அவரை சுட்டு போட்டான். அப்படி கொலகார பாய்வோம் காமராஜன் ஒருத்தன், பச்சை தமிழர் காமராஜர்னு, அவரை போய் டெல்லியில் வந்து மாட்டுக்காகவே எரிக்க போனோம். இவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனை என்ன ஆகி போச்சுன்னா, இங்கே மழை பெஞ்சுது, விவசாயிகள் பாதிப்படைஞ்சான், இந்த சாலை பிரச்சனை, மெட்ரோ பிரச்சனை, எய்ம்ஸ் பிரச்சனை, பல்வேறு பிரச்சனைகள் இந்த நாட்டில். இவன் மாடு இந்த மாதிரி நெய் நெருப்பு ஏற்று விளக்கு ஏற்று ஓடுவது என்னடா ஏண்டா நம்ம மனுஷனானா? நீங்கள் மக்கள் பிரச்சனை பேசவே மாட்டீங்களா? பசு மாடு பிரச்சனை அது இருந்தான்னா இல்லைன்னா வாய்க்கு போட்டு பீஃபாக சாப்பிட வேண்டியதான். ஏற்றுமதி நல்லா பண்ணுறீங்க, ஆனால் இங்கே வந்து அதை வந்து நாங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது. தீபம் ஏற்றினானா ஏற்றலாம் என்ன? இவ்வளோ விஞ்ஞானம் வந்து போய் கிடக்குது. வெள்ளைக்காரன் சிரிக்கிறான்டா, கேவலமாக இருக்குது. நான் என் காசுலேயே பெரிய விளக்கு போட்டுறேன், அது வந்து திருப்பரம் குண்டத்துக்கே வெளிச்சமாக இருக்குன்றான். அவ்வளோ விஞ்ஞானம் வந்து போயிடுது. அங்கே போய் கொண்டு விளக்கேற்றுக்கு ஒரு பிரச்சனையா? இதுக்கு ஒரு போராட்டமா? இதுக்கு ஒரு செலவா? எங்களுக்கு வர பார்த்து கூட வண்டி எடுக்க பார்த்து ஒருத்தர் வந்து கேட்டார், என்ன தீனா நல்லா இருக்கீங்களா, ஒரு ஆற்று ரொம்ப நாள் ஆகுதுன்னாரு. பாய் தூரம் வரல, இப்போ தலைவரில் வாந்தி எடுத்துனாரா, ஃபோன் வருது, என்னன்னு எடுத்து கேட்டால் செத்துட்டாருன்றாங்க, அட்டாக்கில் செத்துட்டாருன்றாங்க. இதான் மனித வாழ்க்கையாக இருக்குது. எவன் எப்போ சாவான்னான்னு தெரில, ஆனால் நல்லவன்லாம் சாவறான்றப்ப சொல்லுவாங்க, நல்லவன்லாம் சாவறான்டா, இது மாதிரிலாம் கிடக்குறான்னு பாருன்ற மாதிரி. இந்த மாதிரி எச் ராஜா சீமானு பல்வேறு தலைவலி இந்த நாட்டில் இதே வேலையாக போச்சுங்க. இந்த சமூக நீதியை பாதுகாத்து இந்த மக்களை பாதுகாக்கிற நம்ம வேலை இருக்குது பாருங்க. எல்லையில் இராணுவ வீரனும் அவன் சம்பளம் வாங்கிட்டு 3 மாதம் சம்பளம் ஓடி விடுவான். அந்த கருஞ்சட்டை போராளிகள் தான் உண்மையாக இராணுவ வீரர்கள். சம்பளமே வாங்காமல் தெருவாக நின்று சமூக நீதியை பாதுகாக்கிறது, இந்த அரசை பாதுகாப்பது. இந்த அரசாண்டா இந்த அரசு நமக்கான அரசு, அதனால பாதுகாக்கிறோம். இதுவே டெக்படி அரசாக தான் நம்ம அனுப்பியிருக்கலாம் எப்பயாவது. அது மாதிரி இப்போ நம்ம 2026 ஒரு போர்க்களம் மாதிரி நமக்கு நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்குது. இந்த ஆர்ப்பாட்டம் வந்து ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் பதவி விலகிடு, உன்னை விளக்க மாட்டாங்களே தெரியும். ஏன்னா விளக்கமாறு பூரா மேலே கொண்ட உனக்கு எப்படி விளக்குவான்? நீ அவனும் ஒரே ஆள் தான், அவனோட ஏஜென்ட் தான் நீ. நேராக மோடி வந்தால் கூட உன் காலில் தான் விழுவான். ஏன்னா காலில் விடுற கலாச்சாரத்தை வச்சுக்கிறவன் நீ தான். இதுவே கர்ணன் ஒரு நீதி வந்தார், கர்ணன் அதுதானே கோர்ட்டை வந்து அவமதிச்சு பேசுறான்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. இவன் எச் ராஜான்னு ஒரு ஆள் கோர்ட்டாவது மயிராதன்னா நேற்று நான் சொல்கிறான், மாவட்ட ஆட்சியர் கொடுத்த உத்தரவு வந்து என் செருப்புக்கு சமான்றான். அவனை செருப்பால் அடிச்சு போய் ரிமாண்ட் பண்ணிருக்கணுமா இல்லையா? அவனை கைது பண்ணவே இல்லை. வண்டியில் ஏறல, அந்த வண்டியில் ஏற முடியாதான். அவனை அடிச்சு நாய் வண்டியில் ஏற்றுன்னு போனான். இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய கேடு, தமிழ்நாட்டோட மிகப்பெரிய கேடு. அதனால இவெல்லாம் ஒரே கும்பல். இந்த எச் ராஜா, இந்த சாமிநாதன் அஜியார், இவனை மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இராணுவான். இந்த தலைவலி ஒன்றுன்னா ஏற்கனவே இந்த தற்கூரி அந்த கூறி இந்த கூறின்னு தமிழ்நாடு இன்னைக்கு வந்து போர்க்களம் மாதிரி இருக்குது. எவன்கிட்ட சண்டை போட்டு நம்மள்கிட்ட சண்டை போட்டு இருக்குதா? இந்த நம்ம ஆளையெல்லாம் சண்டை போட வைத்த பார்ப்பனத்துக்கு எதிராக சண்டை போடுறது தான். அதனால இது வந்து இந்த போராட்டம் பல்வேறு தோழர்கள் அமைப்பு அந்த தலைவர்கள்லாம் வந்து அறிக்கை விட்டுருந்தாங்க, கண்டனத்தை தெரிவித்தாலும் கூட பூனைக்கு யாரா மணி கட்டுறது மாதிரி ஒற்றை கோரிக்கை தான். நீதியரசரே நீ லாக்கி இல்லை, நீ பதவி விலகு அப்படின்ற பூனைக்கு மணி கட்டுற மாதிரி தொடங்கி இருந்த போராட்டம் கண்டிப்பாக வெல்லும் வரைக்கும் நம்ம போராடுவோம். இல்லைன்னா நம்ம 4 மூக்கிட்ட நிற்கிற கேட்குற கையில் அவனே ஓடிடணும். அவன் ஓடனாலும் குடும்பத்தை சொல்லணும், ஐயோ ஒன்னால குடும்பத்தெல்லாம் கேட்கிறான், தயவுசெய்து வேலையை விட்டு ஓடிடுறான்னு சொல்கிறவருக்கான வேலை திட்டத்தை நம்ம முன்னெடுப்போம். அதற்கான பணி தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக அதை செய்வோம், வென்றெடுப்போம். தமிழ்நாடு நமக்கானது. இது பெரியார் நாடு, பெரியார் மண். இந்த மாடோடிகளை அந்த இடத்துக்கே திருப்பி அனுப்ப வேண்டிய பொறுப்பு நமக்கு இருப்பது. சாமிநாதனே பதவி விலகு. நன்றி, வணக்கம்.